வணக்கம். மதுரை ஒத்தக்கடையில் இன்று பிற்பகல் நடைபெறும் பாஜக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கவுள்ள நிலையில் 12 ஏக்கரில் கூட்ட அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், இதற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மதுரையில் இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? வணக்கம். மதுரையில் பாஜக நிர்வாகிகளுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று இரவு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அங்கு அதே பகுதியில் இருக்கக்கூடிய சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு, அதாவது மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். இதற்காக விவசாய கல்லூரி எதிரே உள்ள 12 ஏக்கரில் உள்ள அந்த திடலில் தான் பாஜக நிர்வாகிகளுடைய கூட்டரங்கமானது பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் கூட்டரங்கம் முன்பு அரசர்களின் கோட்டை வடிவில் விழா நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதுல அமித்ஷாவுடைய புகைப்படம், பாரத மாதா புகைப்படம், தாமரை சின்னம் வடிவமைக்கப்பட்டு பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தீவிரமா நிர்வாகிகள் கூட்டரங்க பணியும் மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது. இதுல 15,000 நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்காக இருக்கைகளும் போடப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். அங்கிருந்து சிந்தாமணி பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில இரவு தங்கினார். இதையடுத்து இன்று 11 மணி அளவில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அந்த ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தர இருக்கிறார். இங்கிருந்து சாமி தரிசனம் அரை மணி நேரத்திற்கு மேலாக, அதாவது மத்திய பூஜையில் கலந்து கொண்ட பின்பு மீண்டும் அவர் ஹோட்டலுக்கு சென்று முக்கிய நிர்வாகிகளுடைய சந்திப்பு நடைபெற இருப்பதாக பாஜக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதை அடுத்து அவர் மதிய உணவுக்கு பின்பு சிறிது ஓய்வுக்கு பின்பாக ஒத்தக்கடை அருகே உள்ள வேலம்மாள் திடல் என்ற அந்த தனியார் திடல்ல பாஜக மாவட்ட, மாநில, மண்டல நிர்வாகிகளுடைய அந்த கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் வியூகம் குறித்தும் கட்சியினுடைய பலம் குறித்தும் கட்சி நடத்தக்கூடிய அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எதிர்கொள்வது குறித்து பல்வேறு விதமான ஆலோசனைகளும் அவர்களிடம் வழங்க இருப்பதாக அந்த நிர்வாகிகள் நம்மிடம் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து உரையாற்றவும் இருக்கிறார். தமிழ்நாடு அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அமித்ஷா தேர்தல் கூட்டணி, சட்டமன்ற தேர்தல் தொகுதி வெற்றி நிலவரமும் வியூகம் அமைப்பது குறித்தும் அங்கு ஆலோசனை வழங்க இருப்பதாக கூறுகிறார்கள். அமித்ஷா வருகையால அவர் தங்கு விடுதியில் இருந்து ஒத்தக்கடை பகுதியில் அந்த விழா நடைபெறக்கூடிய அந்த மேடை வரை 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக நிர்வாகிகள் கூட்டரங்கம் பகுதி முன்னும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூட்டரங்கு முன்பாகவும் மேடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்களும் சோதனைகளும் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே திமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 1ஆம் தேதி, அதாவது கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்றது. அதில நிறைவேற்ற பெரும்பட்ட தீர்மானங்கள்ல பெரும்பாலான தீர்வுக்கான மத்திய அரசுக்கு, அதாவது பாஜக அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. தமிழக முதல்வரும் திமுக பொதுக்குழுவில் அமித்ஷா குறித்து அவர் கொஞ்சம் காட்டமாகவும் பேசியிருந்தார். பாஜகவுக்கு கடும் கோபத்தை இந்த பேச்சானது பாஜக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி அமித்ஷாவை கொண்டு பதிலடி கொடுப்பதற்காக பாஜக முடிவு செய்து மேலிடத்தில் தகவல் தெரிவித்தது. இதை அடுத்துத்தான் இந்த திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து பொதுக்குழு துறையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை விவசாய கல்லூரி அருகே தான் இந்த மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அமித்ஷா வருகை என்பது வரலாற்றின் ஒரு சிறப்புமிக்க அம்சமாக பாஜக நிர்வாகிகள் கூறுகிறார்கள். அது அமித்ஷா வருவது, மதுரைக்கு வருவது என்பது அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தர இருக்கிறார். நன்றி ராஜ்குமார், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.